என் பிள்ளை சேர்த்ததுக்கு நான் அதையும் நம்ப வச்சு கைது அறுத்துட்டாங்க. முந்திரி காட்டில் பதற்றத்தோடு பரபரப்போடு பல காக்கி சட்டைகள். மறுபுறம் மகனை காணாது கதறி துடித்த பெற்றோர். அவன் நல்லவனா திருந்து வாய சொல்ல அவனை ஒன்று ஒரு பிரச்சனையில் விழுத்து போய் வச்சு இந்த மாதிரி கோலத்தை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எது நல்ல நியாயம் கிடைக்கணும் அந்த பிள்ளைக்காக, எங்களுக்கு யாரும் இல்லை. 40 நாட்களுக்கு பிறகு மண்ணுக்குள் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட மகன். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் கைது. முருகஞ்சேரி கிராமத்தில் நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் முருகஞ்சேரி கிராமம் வஉசி தெருவை சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மகன் 19 வயதான பிரவீன்குமார் கூலி தொழில் செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு பிரவீன்குமார் வீட்டை விட்டு வெளியே சென்றவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லையாம். பல இடங்களிலும் தேடி அலைந்த பெற்றோர்கள் இது குறித்து மணவாள நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பிரவீன்குமாரை தேடி வந்தனர். அவரது கிராமத்திலும் அவரது நண்பர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடமும் தீவிரமாக விசாரணை நடந்தது. இந்த நிலையில்தான் திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் கொப்பூர் கிராமத்தில் முந்திரி காட்டில் மண்ணில் யாரையோ புதைத்து வைத்திருப்பது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டி பார்த்த போது அது ஒரு இளைஞரின் உடல் என தெரிய வந்தது. தொடர் விசாரணைக்கு பிறகு முருகஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் பிரவீன்குமாரின் உடல்தான் அது என்பது உறுதி செய்யப்படுகிறது. இது சம்பந்தமாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் உட்பட 27 வயதுடைய கிருஷ்ணன், கொப்பூர் காலனி பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த 26 வயதுடைய நாகரத்தினம் என்கிற அஜய், 21 வயதுடைய சாரதி, 21 வயதுடைய தமிழ் ஒளி, திருவள்ளூர் அடுத்த கோடம்பாக்கம் குச்சிக்காடு பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய ரவி உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். விசாரணைக்கு பின்னர் தான் கொலைக்கான காரணம் தெரிய வரும். அவனை அனுப்பி வச்சுட்டேன். நீ எதுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்ட்டு போலீஸ்காரன் தைரியமா கேட்டான். தவறு நான் செய்து நான் ஒத்துப்பான்யா. அவன் தவறு செய்தான்னு ஒத்துப்பான். இல்லைன்னா தவறு செய்யலன்னா அவன் பெறான போனா கூட அவன் ஒத்துக்கமான். நான் செய்யாத தவறு எதுக்கு நான் ஒத்துக்குதான்ட்டு தைரியமா அடிச்சு பேசுவான். யாரு இருந்தாலும் அடிச்சு பேசுவான். போலீஸ்காரங்களான்னு சொல்லி அந்த பையனை முன்ன அனுப்பி விட்டுட்டான். பைக்கு கொடுத்து அப்புறம் இவனை விட்டு இருக்கிறாங்க. நீங்க உடச்சிக்க தானே உடச்சுங்க, கை கால் தானே ஓடிக்க போறீங்க, ஓடிங்க. நான் செய்யாத தவறு செய்தேன்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி சொல்ல நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் திருந்து இருக்க சொல்ல நீங்க ஒன்னொன்னா என் மேல குற்றம் சாத்தனா எப்படி என்னட்டு சொல்லும் போது அவனையும் விட்டுட்டாங்க. என்ன பேசினாங்களோ எது பேசினா அவனை விட்டுட்டான். வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அது நடந்தது. அது வேற ஒரு பையன் பைக் திருடி இருக்கிறான். இந்த ஊர்லயே பிடிச்சின்னு போயிருக்கிறாங்க. அந்த தேவையில்லாததெல்லாம் அவன் தலை மேல போடுறாங்க. அவன் நல்லவனா திருந்து வாய சொல்ல அவனை ஒன்று ஒரு பிரச்சனையில் விழுத்து போய் வச்சு இந்த மாதிரி கோலத்தை பண்ணிட்டாங்க.